இந்த துக்ககரமான இந்த தருணத்திலே பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் அவர்கள் மறைந்த செய்தி கேட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடி ட்விட்டர்ல அவர் மெசேஜ் போடுறத தவிர உடனடியா நீ கிளம்பி போகணும், மத்திய அரசின் சார்பா அந்த குடும்பத்தை சந்திக்கணும், அவங்க தொண்டர்கள் எல்லாரையும் சந்திக்கணும், இந்த துக்கத்துல நம்மளும் பங்கேற்கணும், அங்கேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு கிளியரா ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. அதனால உடனே கிளம்பி வந்து இந்த மனசுக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய இந்த கூட்டத்துல கலந்து கொள்கிறேன். பிரதமர் ஐயா சார்பில் ஒரு மலர் சமர்ப்பித்தேன். ஆனா கேப்டன் அவர்களுடைய மக்களுக்கோசம் அவர் பாடுபட்டது, அவர் வீட்டுக்கு வந்தவங்க ஒருத்தருக்கு கூட சாப்பாடு போடாம அனுப்பினது இல்லைன்றது இன்னைக்கு நம்ம திருப்பி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அவர் மனம் ரொம்ப இழகின மனம், கஷ்டத்தை பார்க்க முடியாத மனம். அதனால தன்னோட இருக்கிறவங்க எல்லாரும் கூட தனக்கு கிடைக்கிற அதே வசதிகள் அவங்களுக்கும் கிடைக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுவேன். பல முறை அவரோட இன்டர்வியூல நானே பார்த்திருக்கேன். என்னோட டீம்ல வேலை பண்றவங்க எல்லாருக்கும் எனக்கு கிடைக்கிற அதே வசதிகள் கிடைக்கணும்ன்றதுனால நான் ஒரு சிஸ்டம் ஆரம்பிச்சேன். நான் சாப்பிட்றதா அவங்களும் சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிட்றதான் நானும் சாப்பிடுவேன், இதுல பாகுபாடு வேறுபாடு ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப எடுத்து சொன்னார். அதனால ஒரு ஒரு புதிய பழக்கமே உருவாயிருக்கு. இல்லைன்னா உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான சாப்பாடு, இன்னொரு வேலை பார்க்கறவங்க வேற விதமான சாப்பாடுன்ற அந்த பாகுபாடு இல்லாம எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, எல்லார் கஷ்டமும் நம்ம உணர்ந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனித நேயத்தோட இருந்த ஒரு அரசியல்வாதி. அரசியல்ல இந்த மாதிரி மனித நேயத்தை டெய்லி அவருடைய வாழ்க்கை முறையாக கொண்ட ஒரு அரசியல் தலைவரை நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு குணம் இருந்த ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. அந்த துக்கத்தை எடுத்து சொல்லவும் வர்ணிக்கிறதுக்கும் வார்த்தை இல்லை. அதனால நான் பிரேமலதா அம்மா கிட்ட நான் சொல்ல முயற்சி பண்ணது கூட நான் இதை எப்படி வெளிக்காட்டுறது எனக்கு தெரியலைங்க அப்படின்னு தான் எடுத்து சொன்னேன். இந்த நேரத்துல வெயிலையும் மழையும் கருத்தா கொள்ளாம கோடான கோடி கேப்டன் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் தொண்டர்கள் வந்திருக்காங்க. எத்தனை கஷ்டமானாலும் அவரை ஒரு முறை கடைசி முறையாக அவரை ஒரு பார்வை பார்த்து விட்டு போகணும்னு வந்திருக்காங்க. அப்பேற்பட்ட தொண்டர் அனைவருக்கும் என்னுடைய துக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புறேன். உங்கள் மனசுல இருக்கக்கூடிய அதே துக்கம் தான் எங்க எல்லார்கிட்டையும் இருக்கு. அதே துக்கத்தை பகிர்ந்துகிட்டு தான் பிரதமர் ஐயா இங்க இன்னைக்கு வர சொல்லி எனக்கு உத்தரவு போட்டார். இந்த மாதிரி ஒரு மனித நேயத்தோட இருக்கக்கூடிய, தன் பணத்தால் மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல தலைவரை நம்ம இழந்துட்டோம். இன்னைக்கு இந்த துக்கத்தை எடுத்து சொல்றது கூட வார்த்தைகள் சரி போகாது. அதனால அவர் குடும்பத்தாருக்கும், பர்டிகுலர்லி சுதீஷ் அவர்களுக்கும், கேப்டன் அவருடைய இரு குமாரர்களுக்கும், பிரேமலதா அம்மாக்கு திருப்பி என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொண்டர்கள் அனைவருக்கும் கூட இப்பேற்பட்ட தலைவரை இழந்துட்டோன்ற அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்திருக்கக்கூடிய மீடியா அவர்களுக்கு கூட ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டோங்கிறத மனம் உணர்ந்து இன்னைக்கு ஊடகங்கள் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றன. அது முக்கியமா மக்களுக்கு அந்த தகவல் போய் சேரணும். இன்னைக்கு தேதிக்கு இந்த மாதிரி அரசியல் ஒரு மனிதநேயத்தோட இருந்த தலைவர் இருந்தாரா அப்படிங்கிற விஷயம் கூட நம்ம மனசுல இருக்கணும். மழையோ புயலோ வெயிலோ பனியோ எதையும் கடந்து போகும். சகோதரனுக்கு தெரியும், பல இரவுகள் உறங்காமல் படத்தை நடித்து முடித்து கொடுத்த கடும் உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. அவரை பார்க்கிற போது இதுவரைக்கும் இந்த பின்னங்காலை வீசி பேக்கிற்கு அடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த நடிகரும் அந்த காலின்று அசைவின்றி கிடைப்பதை பார்க்கிற போது புரட்சிகரமான எண்ணற்ற வசனங்களை கையை உயர்த்தி விரலை நீட்டி பேசி அந்த கைகள் மடக்கப்பட்டு கிடக்கிற போது அழகு தமிழால் ஆவேச தமிழை அள்ளி வீசிய
அந்த வாய்கள் மூடி மௌனித்து கிடக்கிறதை பார்க்கிற போது மனது பெரிதும் துயரிட்டு நொறுங்குகிறது. எவ்வளவு தூரம் நடந்து கடந்து பயணித்து வந்த ஒரு பெருமகன் எந்த பின்புலமும் இல்லாத திரையுலகிற்கு வந்து சாதித்து தான் வாய்ப்பு பெற அலைந்தது போல வருங்கால தலைமுறை வாய்ப்பு பெற அலையக்கூடாது என்பதற்காக திரைப்பட நிறுவனத்தை தொடங்கி பல்வேறு இளைய கலைஞர்களுக்கு இயக்குநர்களுக்கு வாய்ப்பளித்த ஒரு பெருமகன். நான் அறிந்தவரை அமைச்சராக இருந்து மனுக்களை பெற்று மக்களின் குறைகளை தீர்த்தவர்களை விட ஒரு நடிகராக இருந்த அவர் மனுக்களை பெற்று மக்களின் குறைகளை தீர்த்தது சொல்லி முடியாது. நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என அன்பு மக்களே, அருமை சொந்தங்களே, நம்முடைய கேப்டன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நிர்வாகத்தை செய்தவர் அல்ல. அவர் தொட்ட உயரம் என்பது எதிர்க்கட்சி தலைவர் வரைக்குத்தான். ஆனால் மண்ணை வென்று அதிகாரத்தில் அமரவில்லை. ஆனால் எத்தனை லட்சக்கணக்கான மக்களை வென்று அவர்கள் இதய சிம்மாசனத்தில் அரியணையிட்டு ஆட்சி செய்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் நலத்திட்டங்களை தீட்டி சட்டங்களை ஏற்றி மிக்சி தருகிறேன், கிரைண்டர் தருகிறேன், அண்டா தருகிறேன், குண்டா தருகிறேன் என்ற இலவச அறிவிப்புகளை அரைத்து மக்களின் மனதை வென்றவர் அல்ல. இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஒரு மனிதனின் இறுதி பயணத்தில் கூடியிருக்கிறார்கள் என்றால் எத்தனை லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தை வென்றிருக்கிறார் என்பதை நீங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை சொந்தங்களே, கேப்டன் நல்ல மனிதர் என்ற வார்த்தையில் சுருக்கிவிட முடியாது. ஆகச் சிறந்த மனிதன். ஒரு தெய்வம் எப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று வள்ளுவ பெருமகனார் தன் மறைமொழியில் நமக்கு போதித்திருக்கிறார். தெய்வம் என்பது எப்படி உண்டாகிறது, உருவாகிறது? என் அன்பிற்குரியவர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, ஒரு மனிதனை நல்லவர், நல்ல மனிதன், ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், அதற்கு மேல வார்த்தை இல்லாத போது மனிதன் சொல்கிறான் அவன் தெய்வம் அப்பா என்று. அப்படி தெய்வமாகி போனவர் நம்முடைய கேப்டன் அவர்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது. பசித்தவனுக்கு உணவிட்டவன் அவன் பார்வையில் தெய்வம், படிக்க வழியின்றி நிற்பவனுக்கு படிக்க வைத்தவன் அவன் பார்வையிலே தெய்வம், வேலையின்றி அலைந்தவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தவன் அவன் பார்வையிலே தெய்வம். அப்படி பல கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் வாழ்கிற தெய்வம் தான் நம்முடைய கேப்டன் என்பதை யாரும் மறுக்க இயலாது, மறுக்கவும் முடியாது. அந்த மகத்தான மாபெரும் மனிதன். நடிகர்கள் அவரை போல பல ஆயிரம் பேர் தோன்றலாம், அவரை போல நடிக்கலாம். ஆனால் அவரை போல இன்னொரு சிறந்த மனிதன் பிறப்பது என்பது அரிதினும் அரிது. ஆக பெரிய பண்பாளர். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், சிறியவன், இவன் ப்ரொடக்ஷன் பாய் ஆயிடுச்சு, சோறு போடுகிறவன் ஆயிடுச்சு, இவன் ட்ராலி தள்ளுறவன் ஆயிடுச்சு, இவன் டச்சப் பாய் ஆயிடுச்சு, இவன் லைட் மேன் ஆயிடுச்சு, எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லாரும் அவருக்கு சமம் தான். அவர் என்ன உணவு உண்கிறாரோ அந்த உணவு அடுத்தவர் தட்டில் இருக்குதா என்று பார்க்கிற ஒரு பெருந்தகையாளன், பேரன்புக்காரர். நபிகள் நாயகம் சொல்கிறார், அடுத்தவன் பசித்திருக்கும் போது உணவு உண்ணாதீர்கள் என்று. அடுத்தவர் பசித்திருக்கும் போது உணவு இல்லாத நபிகள் நாயகன் மொழிவழி வாழ்ந்த பெருந்தகை நம்முடைய கேப்டன் அவர்கள் என்பதை எந்த மகனும் அவரை அறிந்தவர் மறுக்க முடியாது. இவ்வளவு பேரும் அவருடைய ரசிகர்கள் அல்ல. ஆனால் அவர் நல்லவர் 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 என்ற செய்தி பரவி 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 மக்களின் மனதில் நிரந்தரமாக ஒரு இடத்தை பிடித்து வாழ்கிற நம்முடைய கேப்டன் அவர்கள். அவரை தமிழ் சமூகம் கடைசி தமிழன் இருக்கிற வரை அவருடைய நினைவும் இருக்கும், அவருடைய புகழும் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மகனை நாம் இழந்திருக்கிறோம் என்ற துயரம் நம்மளை ஆட்டி படைக்கிறது. அவரை இழந்து வாடுகிற அந்நியார், அன்பு தம்பிகள் விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன், என்னுடைய அருமை சகோதரர் சுதீஷ், அவருடைய குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள், கோடான கோடி கேப்டன் அவர்களுடைய ரசிக பெருமக்கள், தமிழ் கூறும் நல்லுலகத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். நான் நெஞ்சம் நிறைந்த என்னுடைய அண்ணன் அன்பு கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். சகோதர சகோதரிகளே, ஒரு துக்ககரமான நேரத்துல நம் அனைவரும் கூட தமிழகத்தினுடைய ஒரு அற்புதமான மனிதன், ஏழைகளுடைய பங்காளராக இருந்து தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும் என்று அனைவருக்கும் காட்டிவிட்டு
அவருடைய ஆன்மா இன்று ஆண்டவனுடைய நிழலிலே இளைப்பாற சென்றிருக்கிறது. இந்த துக்ககரமான நேரத்தில் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் நம்மளோடு இல்லை என்பதை நம்முடைய மனம் ஏற்க மறுக்கிறது. ஒரு சாதாரண குடும்பத்தில் சாதாரண மனிதனாக பிறந்து தென்னிந்திய சினிமாவிலே கோலோச்சி அரசியல் உலகத்தில் தமிழகத்தில் 2 ஆளுமைகள் இருக்கும் பொழுது மக்கள் 3வதாக ஒரு தலைவருக்கு தன்னுடைய அன்பையும் அரவணைப்பையும் கொடுப்பார்கள் என்பதை நமக்கெல்லாம் காட்டி ஒரு அற்புதமான அரசியல் தலைவராக இருந்து தமிழகத்திலே ஒரு புதிய அரசியலுக்கு முயற்சி எடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய அன்பை முழுமையாக பெற்று 2014 தேர்தலில் மோடி ஐயா அவர்கள் நம்முடைய பிரதம மந்திரி வேட்பாளராக இருந்த பொழுது தன்னுடைய முழு ஆதரவையும் கொடுத்து பிரதமரோடு நின்றவர் நம்முடைய கேப்டன் ஐயா. அன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் பொன்னார் அவர்கள் கேப்டன் ஐயாவோடு இணைந்து நெருக்கமாக பணியாற்றி ஒரு அற்புதமான பிரதமர் வரும் பொழுது நானும் இருக்கின்றேன் என்று உணர்ச்சி ததும்ப 2014 தேர்தலிலே பாரத பிரதமருக்காக கடுமையாக உழைத்தவர் நம்முடைய கேப்டன் ஐயா. இன்று இந்த மீளா துயரத்தில் இருக்கக்கூடிய வேளையில நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார். நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் இங்கே வந்து கேப்டன் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வெளிப்படுத்தி லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சார்பாக தன்னுடைய இரங்கல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம், கேப்டனோடு இருக்கின்றோம். கேப்டன் அவர்கள் எங்கே இருந்தாலும் அவருடைய ஆன்மா தொடர்ந்து தமிழகத்தினுடைய அரசியலை வழிநடத்தும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தொண்டர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பது மட்டுமில்லாமல் அம்மா அவர்கள் அந்த இயக்கத்தை எடுத்து வெற்றிகரமாக நடத்துவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. கேப்டன் அவர்களுடைய 2 மகன்களுக்கும் அண்ணன் சுதீஷ் அவர்களுக்கும் கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு கேப்டன் ஐயாவுடைய புகழ் என்றும் ஓங்கி இருக்கும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். என்றும் உங்களோடு இருப்போம். ஓம் சாந்தி. நான் தடம்பதித்த துறை மற்றும் அரசியல் துறைகளில் கோலோச்சி கோடான கோடி தமிழர்களுடைய மனதில் ஆளுமை பெற்ற கேப்டன் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். அவருடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். 2013ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பிலே ஒரு கூட்டணி அன்று மாநில தலைவராக இருந்த நான் முயன்ற போது அந்த கூட்டணிக்கு முதுகெலும்பாக நின்று பக்கபலமாக நின்றவர் கேப்டன் அவர்கள். 29 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த கேப்டன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் எப்போதும் இதை தந்தாக வேண்டும், இதை செய்தாக வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்ததே கிடையாது. பதவி ஆசையற்று, பண ஆசையற்று தமிழக மக்கள் மீது அன்பு கொண்ட கேப்டன் அவர்கள் அவருடைய துணைவியார் அருமை சகோதரி பிரேமலதா அவர்கள் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் தந்த ஒத்துழைப்பை ஒரு காலமும் மறக்க முடியாது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமராக வர வேண்டும் என்று அவர் கொண்டிருந்த ஆசை அந்தந்த கூட்டணியின் மூலமாக நிறைவேறியது. மனிதநேயமிக்க அந்த மாபெரும் தலைவரை இது நாம் இழந்திருக்கின்றோம். அவருடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அவருடைய குடும்பத்தாருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் மனபலத்தை கொடுக்க வேண்டும், மன சாந்தியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நன்றி.